வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல வரலாறு பாடப்பகுதி முதல் பருவம். அதுல ஒரு சில வினா விடைகளா நம்ம பார்க்கிறோம். அதாவது எளிமையான வினா, சற்று கடினமான வினா, இடைப்பட்ட வினா மற்றும் கடினமான வினா. அந்த பேசிஸ்ல நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கிறோம். பொதுவா ஆசிரியர் தகுதி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ இந்த மாதிரியான எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் இடம்பெறுங்க. அதாவது சிம்பிள், மாடரேட், டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரிக்வேத காலத்தில் சமூகத்தின் அடிப்படை அலகு எது? ரிக்வேத காலத்தில் சமூகத்துடைய அடிப்படை அலகு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். விஸ், ஜனபதா, ஜனா, குலம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ரிக்வேத காலத்தில் சமூகத்தின் அடிப்படை அலகு என்பது குலம். அதனுடைய குலத்துடைய தலைவராக குலபதி அழைக்கப்பட்டார். ரிக்வேத காலத்தில் சமூகத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு பார்க்கும்போது குலம் அப்படின்றதாங்க சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? இது போன்ற கொஸ்டின்ஸ் தான் இப்ப அதிகமாக வருதுங்க. ரிக்வேத கால ஆரியர்களுக்கு கால்நடைகளே முக்கியமான சொத்தாக கருதப்பட்டது. பின்வேத காலத்தில் விவசாயம் முதன்மை தொழிலாக மாறியது. தொடக்க வேத காலத்தில் சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. முண்டக உபநிஷம் அல்லது உபநிடதத்தில் இருந்து இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே எடுக்கப்பட்டது. இதுல எந்தெந்த கூற்றுகள்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் போது நீங்க அந்த பாடப்பகுதியை முழுவதுமாக நல்லா புரிந்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். வெறும் கேள்வி பதில் அந்த மெத்தட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது போன்ற கொஸ்டின் வரும்போது உங்களால சரியா ஆன்சர் பண்ண முடியாதுங்க. இது நம்ம ஸ்கூல் புக்ல 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கக்கூடியதான் எடுத்து கேட்டிருக்கோம். இப்ப ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்றத பாத்துருவோம். ஆன்சர் பார்த்த உடனே தான் தெரியும், ஆகா நம்ம தவறா ஆன்சர் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சில ஃபீல் பண்ணுவீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 4 இது சரிங்க. 3வது மட்டும் தவறு. தொடக்க வேத காலத்தில் சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் தங்களது முக்கியத்துவத்தை இழந்தன அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இது தொடக்க வேத காலம் கிடையாதுங்க. பிந்தைய வேத காலத்துலதான் சமிதி, சபா, விதாதா போன்ற அமைப்புகள் தங்களது முக்கியத்துவத்தை இழந்தன. நம்ம பிந்தைய வேத காலம்னு கொடுக்கறதுக்கு பதிலா தொடக்க வேத காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால இந்த ஒரு கூற்று மட்டும் தவறுங்க. மீதி 3 கூற்றுமே சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். கூற்று காரணம். அதாவது இந்த மாதிரியான வினாக்களும் அதிகமாக இடம்பெறுதுங்க. பின்வேத காலத்தில் அரசரின் அதிகாரம் அதிகரித்தது. காரணம் என்ன அப்படின்னா பாலி என்ற காணிக்கை அல்லது வரி, பாலி என்ற காணிக்கை அல்லது வரி கட்டாய வரியாக மாறியது. மேலும் சபா, சமிதி போன்ற அமைப்புகள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஒரு கார்லேஷன் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா தெரியும், தொடர்பு இருக்கும். சரி, வாங்க இதற்கான ஆன்சரை நம்ம பார்த்துடலாம். இந்த வினாவுக்கான விடை அப்படின்னு பார்க்கும்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம். இதான் அந்த பின்வேத காலத்தில் அரசருடைய அதிகாரம் அதிகரித்தது என்பது உண்மை. அதே போல காரணம் என்ன அப்படின்னா பாலி என்ற காணிக்கை அல்லது கட்டாய வரியாக இது மாறியது. மேலும் சபா, சமிதி போன்ற அமைப்புகள் தங்களது முக்கியத்துவத்தை இழந்தன. அப்போ இது கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்ங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? அதாவது இப்ப ரீசெண்டா வரக்கூடிய போட்டித் தேர்வுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வருது. அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. வேதகால இலக்கியங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சுருதிகள் மற்றும் ஸ்மிருதிகள். அடுத்து பாருங்க, ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்முறையாக சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர். தொடக்க வேத காலத்தில் குலபதி என்பது குடும்ப தலைவரை குறிக்கும். பின்வேத காலத்தில் பெண்கள் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பது குறைந்தது. பின்வேத காலத்தில் நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அந்த பாட புத்தகத்தை நீங்க ஒரு தடவைக்கு இரண்டு முறை 3 முறை படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்குங்க. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்றதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா பிங்க. அதாவது ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்மையாக சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனா இல்லைங்க.
ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து முதல்ல சப்த சிந்து எனப்படக்கூடிய பஞ்சாப் பகுதியில தான் குடியேறி இருக்கிறாங்க. கிமு 1000ற்கு பிறகுதான் அவர்கள் வந்து சிந்து கங்கை சமவெளியை நோக்கி வந்து அவங்க நகர்ந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னா, ரிக்வேத கால ஆரியர்கள் முதன்மையாக சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினர். அப்ப இந்த வினா படிக்கும் போது நீங்க வந்து இந்த கேள்விக்குரிய விடை எது தவறானதுன்றதுக்கு எது சரியானது அப்படின்றது நீங்க படிச்சுக்கிறீங்க. மீதி 3 ஆப்ஷனையும் மீதி 3 கூற்றையும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதே போல கேள்விகள் கேட்கும்போது நீங்க வந்து எளிமையாக வந்து ஆன்சர் பண்ணலாங்க. அடுத்த கேள்வி பார்த்துருவோம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு எது தவறானது? வர்த்தமான மகாவீரர் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர். ஜினா என்ற சொல்லுக்கு தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்று பொருள். மகாவீரர் 12.5 ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு கைவல்யம் அடைந்தார். கேவல்யம் அல்லது கைவல்யம் அப்படின்ற ஞானத்தை அடைந்தார். அதுக்கடுத்து பாருங்க, டி ஆப்ஷன். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். அவர் ஜைன வம்சத்தை நிறுவினார். இப்ப இந்த கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். 3 வந்து சரி, 1 மட்டும் தவறு. அந்த தவறு அப்படின்றத நீங்க படிக்கும் போதே அது ஏன் தவறு அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு எழுதும்போது மிக எளிமையாக வந்து இருக்குங்க. இதுக்கு பாருங்க, இந்த கூற்றுகள்ல வந்து எது தவறானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் அது வந்து கரெக்ட் தாங்க. அவர் வந்து ஜைன வம்சத்தை நிறுவினார். இப்ப அதாவது ஆப்ஷன் டி தான் எது தவறானது அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் வந்து டி தாங்க. அதாவது விளக்கம் கொடுத்துருக்கோம் பாருங்க. சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் என்பது உண்மைதான். ஆனால் அவர் ஜைன வம்சத்தை நிறுவினார் என்று நம்ம வந்து உள்ளடக்கத்துல வந்து கொடுத்துருக்கிறோம். ஆனா அவர் கிடையாதுங்க. மகாவீரருக்கு பின்னாடி தான் அந்த மகாவீரர் தான் ஜீனர் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கு அடுத்துதான் வந்து அந்த ஜைனா என்ற சொல் தான் அந்த ஜினா என்பதிலிருந்து உருவானது. அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ். புத்தரின் இயற்பெயர் என்ன? புத்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளான கொஸ்டின். கௌதமர், சுத்தோதனார், சித்தார்த்தர், மாயாதேவி. இதுல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டக்குன்னு தவறா தான் ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்களே கூட ஆன்சர் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆன்சரை வந்து சொல்லிடுவாங்க. நல்லா படிச்சவங்க டக்குன்னு ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவாங்க. அறகுறையா படிச்சவங்க வந்து கொஞ்சம் தவறா வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சித்தார்த்தர். புத்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர் தாங்க. நிறைய பேர் புத்தரின் இயற்பெயர் என்ன அப்படின்னோடனே கௌதமர் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. கௌதம புத்தர் என்று அழைக்கப்பட்டார். ஆனா அவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர் தாங்க. இது எளிமையான வீணாதான். அடுத்து பாருங்க, புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டினா தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? லும்பினி, கயா, குசிநகரம், சாரநாத். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படின்னா சாரநாத் அப்படின்றதாங்க சரி. புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார் அப்படின்னா சாரநாத். சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்கா, அங்கதான் வந்து புத்தர் தனது முதல் போதனையை வந்து நிகழ்த்தினாருங்க. அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து கொஞ்சம் கடினமான வினா அப்படின்ற இதுல வந்து எடுத்துக்கலாம். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? பொதுவாக வந்து நம்ம கொஸ்டினை வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து வாசிச்சு பார்க்கணுங்க. என்னான்னு கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவேன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எது தவறானது அப்படின்னு 2-3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். இது வந்து எது சரியானவை? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பௌத்தத்தின் இறுதி நோக்கம் நிர்வாண நிலை அடைவது. பௌத்தம் அனாத்மா. அனாத்மா அப்படின்னா எல்லையற்ற ஆன்மா மற்றும் அனித்யா நிலையாமை. நிலையாமை அனித்யா அப்படின்றது நிலையாமை. எந்த ஒரு பொருளும் இந்த உலகில் வந்து நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல. அதான் நிலையாமை அப்படின்ற சொல்லக்கூடியது. இந்த கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது பௌத்தம். சமணம் பௌத்தத்தை விட தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. மணிமேகலை காப்பியம் தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கிற்கு சான்றாக உள்ளது. இதுல வந்து எது சரியானவை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். அனைத்துமே சரிங்க. இந்த 4 ஆப்ஷனுமே சரி. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணிமேகலை காப்பியம் சமணமா பௌத்தமா அப்படின்ற வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். மணிமேகலை என்பது பௌத்த காப்பியம் தான்.
சிலப்பதிகாரம் தான் சமண காப்பியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கிய நந்தர்கள் எந்த வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தார்கள்? அதாவது இதுலயே அந்த கொஸ்டின்லே நீங்க இன்னொரு ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுல முதல் பேரரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அது நந்தர்கள் தான். ஆனா முதல் பேரரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மௌரிய பேரரசு. இவங்க வந்து எந்த வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிசுநாக வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுல முதல் பேரரசை உருவாக்கிய நந்தர்கள் சிசுநாக வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மகதத்தின் தலைநகரம் ராஜகிரதத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றிய அரசர் யார்? மகதத்தின் தலைநகர் ராஜகிரதத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றிய அரசர் யார்? பிம்பிசாரர், அஜாதசத்ரு, காலசோகா, உதயன். இது வந்து மேலோட்டமா படிச்சிருந்தீங்க அப்படின்னா தவறாத்தான் ஆன்சர் பண்ணுவீங்க. கொஞ்சம் டீப்பா படிச்சா தான் வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ண முடியுங்க. இது வந்து எளிமையானதுதான். என்ன அப்படின்னா காலசோகா மகதத்தின் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றிய அரசர் யார் அப்படின்னா காலசோகான்றதாங்க சரியான பதில். உதயன் என்பவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பாடலிபுத்திரம் என்ற நகரை வந்து நிர்மாணித்தார். பாடலிபுத்திரம் என்ற ஒரு நகரை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா அவர் வந்து உதயன் தாங்க. ஆனா மகதத்துடைய தலைநகரை வந்து ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றிய அரசர் யார் அப்படின்னா அவர் வந்து காலசோகா. இரண்டாவது பௌத்த மத மாநாட்டை கூட்டியவர் இந்த காலசோகா என்பவர். ஓகே, இதோடு வந்து இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சுங்க. இதே போல தொடர்ந்து நீங்க வந்து வரலாறு தொடர்பான டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாம், ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகளுக்கு வந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.